நம சிவாய மகாபிரபா துடிகளே சனம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய மைண்ட் ஸ்பேனியர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றிக்கான ஒரு 8 படிகள் தான். எல்லாருக்குமே இது தெரியணும். நம்மளுடைய வெற்றியை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய நினைவுகள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா தள்ளி போடுது, இல்லை தள்ளி விட்டுருது. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்குரிய நான் தேடினதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப தேடினது இது 8 வழிகள். இந்த 8 வழிகளை நம்ம அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மனசுக்குள்ளே பதிச்சிட்டோம் அப்படின்னா உங்களை நோக்கி வெற்றி வரும். நீங்கள் வெற்றியை போய் தேட வேண்டாம். என்னென்னு பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, புறம் பேசுதல். நம்ம பேசவே யாரை பற்றியுமே நம்ம பேசவே கூடாது. இந்த மௌனம், புத்தர் சொல்வார் இல்லைங்களா, அந்த மௌனம் அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். யாரையாவது பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய நிலை கீழே இறங்க ஆரம்பிக்கும். நமக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம யாரை பற்றியுமே யோசிக்கவும் வேண்டாம், நம்ம யாரை பற்றியுமே எதையுமே பேசவும் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருதுனாலும் தலையை இப்படி ஆட்டிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்கள் யார் கூடயும் போய் யாரை பற்றியும் எந்த விஷயங்களும் பேச வேண்டாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி. நீங்கள் பணத்தால் எதையாவது வாங்குறீங்க அப்படின்னா அதை யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில டைமில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நான் புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன் பார், நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் பார், நான் இங்கே போனேன் பார், நான் அங்கே போனேன் பார்னு சொன்னீங்க அப்படின்னா அதை கேட்பவர்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி கொடுப்பாங்க. அது நம்மளுடைய செயல்களை தடுக்கும். அப்போது நீங்கள் எதையுமே ரொம்ப பந்தாவாக காட்டக்கூடாது. நான் இப்படிப்பட்டவன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, செயல்லையும் காட்டக்கூடாது. அப்படி அமைதியாக இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அடுத்தது 3வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வருமானம், இன்கம், அதை நீங்கள் முழுமையாக யாரிடமுமே சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் கூட முழுசாக சொல்லக்கூடாது. நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா ஒரே ஒரு செகண்டில் அவங்க எதையாவது ஒன்று நெகட்டிவாக யோசிச்சுட்டாங்க. இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு, நமக்கு செய்யலையே, அம்மாவுக்கு செய்கிறாரே, அவங்களுக்கு செய்கிறாரே, இப்படி செய்கிறாரே, அப்படி செய்கிறாரேன்னு யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இன்கம் அப்படிங்கிறது குறையும். அப்போது அந்த வருமானம் நமக்கு இரட்டிப்பாகணும், அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் யாரிடம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டையுமே நீங்கள் அந்த வருமானத்தை சொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்களும் யாருடைய வருமானத்தையும் கேட்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களின் லட்சியங்கள். 4th பாயிண்ட் வந்து உங்களின் லட்சியங்கள். உங்களுடைய இலக்கு, உங்களுடைய கோல் அப்படிங்கிறத நீங்கள் யார்கிட்டையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நான் இதை எய்ம் பண்ணுறேன், இதை நான் இப்படி பண்ண போகிறேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே வைங்க. சார்ட்டு போடுங்க, எழுதி ஒட்டி வைங்க உங்கள் ரூமில், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. எல்லார்கிட்டையும் அதை பேசாதீங்க, சொல்லாதீங்க. நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். இப்போ தெரியும் உங்களுக்கு ஏன் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. நம்ம பேசுறது தான் ஒரு பெரிய மைனஸ். அதுதான் புத்தர் தெளிவாக சொல்லுவார். நம்ம எந்த அளவுக்கு பேச்சை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட எனர்ஜியும் இருக்கும், பாசிட்டிவிட்டியும் இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆவீங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய லட்சியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அடுத்தது, மற்றவர்களுக்கு செய்யும் உதவி. நீங்கள் இவங்களுக்கு நான் செஞ்சேன், இவங்களுக்கு நான் தான் உதவி பண்ணேன், நீங்கள் யாருக்கும் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஒரு பணம் கொடுத்துருக்கீங்களோ இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் அடுத்தவர்களிடம் போய் சொல்லாதீர்கள். இவங்களுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன், இவங்களால தான், என்னால் தான் இவங்க முன்னேறினாங்க, என்னால் தான் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க. அப்படி சொல்ல சொல்ல உங்களுடைய பாசிட்டிவிட்டி, உங்களுடைய ஹெல்பிங் டெண்டன்சி ஆட்டோமேட்டிக்காக இறங்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதையும் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களின் நம்பிக்கை. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செயலில் மட்டும்தான் காட்டணும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன், இதுதான் என்னுடைய தாட்டு, நான் இதுதான் இந்த வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன், இதுதான் என்னுடைய நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் என்னை வளர வைக்குது, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுடைய வியூஸை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க.
ஷேர் பண்ண பண்ண உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வரும். அதனால் அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களின் வீரம். ஒரு சிலர் ரொம்ப தெளிவாக நான் யார் தெரியுமா, நான் வந்து இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நான் நினச்சேன்னா இதை செஞ்சுருவேன், நான் நினச்சேன்னா சில பேர் சொல்லுவாங்க நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், நான் அப்படி நான் இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே லிசன் பண்ணிட்டு இருக்கும். கடவுள்னு நினச்சிங்கன்னா கடவுள் எல்லாத்தையுமே லிசன் பண்ணிட்டு இருப்பார். அதனால் இதுலேருந்து நமக்கு தெளிவு வரணும். அவர்களால் படைக்கப்பட்டவர்கள் நாம். நம்ம எதையும் படைக்கலை, நம்ம எதையுமே செய்யலை. நம்ம ஒரு சின்ன ஒரு துரும்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கணும். நான் இப்படி நான் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய டைலாக்ஸை நம்ம குறைக்கணும். அதாவது ஈகோவை நம்ம இந்த இடத்துல குறைக்கணும். அப்படி குறைக்கும்போது தான் யூனிவர்ஸ் உங்களுடைய நீடை பார்க்கும், நீங்கள் செய்யறத அப்சர்வ் பண்ணும், அதற்குரிய சிச்சுவேஷனை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும், நீங்கள் நினச்சதை அடைய முடியும். வெற்றிங்கிறது உங்களை நோக்கி வரும். உங்களுக்கு அதுக்குரிய சிச்சுவேஷனை யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய குடும்ப நபர்களை பற்றியும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றியும் தெரியாதவர்களுக்கிட்ட சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது அப்படியே செயினாக போகும்போது ஃபுல் நெகட்டிவையும் நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்குள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பழக்கங்கள். இந்த 8 பழக்கத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வெற்றிக்கான சூழல் உங்களை தேடி வரும். வெற்றிங்கிறது உங்களுக்கு தானாக வரும். இது எல்லாத்தையும் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த டைமை நீங்கள் ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய வெற்றியை தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுடையதே, வெற்றி நம்முடையதே. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.